திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவாள் என்ன பண்ணணும், அவ எடுத்த காரியத்துல வெற்றி பெறறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆர்திரா நட்சத்திரம்னு பேரு. அதனாலதான் மார்கழி மாசம் ஆருத்ரா ஆருத்ரா தரிசனம்ங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் வர்றது. மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு வர்றது. எல்லா சிவன் கோயிலையும் அன்னைக்கு விசேஷமா கொண்டாடுறா பாருங்க. திருவாதிரை களி ரொம்ப விசேஷமா அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்றா பாருங்க. திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு மார்கழி மாசத்துல தான் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாசம் மார்கழி. மாசானா மார்கசிரோஸ்மி அப்படிங்கிறார் பகவத்கீதை பரமாத்மா கிருஷ்ணன். அந்த மார்கழி மாசத்துல அதுல அந்த மாசம்தான் வைகுண்ட ஏகாதசியும் வர்றது. அந்த மாசத்துல தான் வைகுண்ட ஏகாதசி வந்து ஒரு 4-5 நாள்ல 3 நாள் 4 நாள்ல திருவாதிரை வரும். அன்னைக்கு தான் நம்ம ஆருத்ரா தரிசனம்னு எல்லா சிவன் கோயிலையும் கொண்டாடுறா. நம்ம ஊர் சிதம்பரத்துல ரொம்ப விசேஷம் அது. அந்த திருவாதிரை நட்சத்திரம் அவ்வளவு விசேஷமான நட்சத்திரம். நட்சத்திரத்திலேயே திருங்கிற வார்த்தை 2 நட்சத்திரத்துக்கு தான் இருக்கு. ஒன்னு திருவோணம், இன்னொன்னு திருவாதிரை. ஒன்னு விஷ்ணுவுடைய நட்சத்திரம் திருவோணம், இன்னொன்னு சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அதாவது விசேஷ நாள் அன்னைக்கு விசேஷமா கொண்டாடுறா. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவா என்ன பண்ணணும், அவ என்ன பண்ணினா அவ எடுத்த காரியத்துல வெற்றி பெறலாம், அவ செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் ஒரு தெய்வானுகிரகம் வேணும்னா அவ என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும், அவ எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 5 தேவதைகள் அவளுக்கு கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்றா. அதுல நட்சத்திர தேவதைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ. அதுல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தேவதை ருத்ரன் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆர்திரயா ருத்ர பிரதமானயேதி ஸ்ரேஷ்டோ தேவானாம் பதிரக்னியானா அப்படின்னு வேதத்துல. ஆர்திரா நட்சத்திரத்துக்கு தேவதை ருத்ரன் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த ருத்ரன்னா யாரு? நிறைய பேருக்கு, பெரும்பாலான பேருக்கு ஒரு விஷயம் தெரியும், ருத்ரன்னா பரமேஸ்வரன் அப்படின்னு. ஆனா ருத்ரன் அப்படிங்கிறது ஒரு தேவதை இல்லை, ஏகாதச ருத்ராள் அப்படின்னு 11 பேர் இருக்கிற கணம். அது கணம்னா குரூப். நிறைய தேவதைகள் குரூப்பா இருப்பா. மருத்கணம் 50 வாயுக்கள் அடங்கினது. துவாதச ஆதித்யாள் 12 சூரியனை சேர்ந்தது துவாதச. அஷ்டவசு 8 வசுக்களை சேர்ந்தது. தசதிக் பாலகால் 10 திக்குகளுக்கும் 10 தேவதைகள் இருக்கா. அவள சேர்ந்து தசதிக் பாலகால்னு ஒரு குரூப். 27 நட்சத்திரம் ஒரு குரூப். அதுபோல ஏகாதச ருத்ரால்னு ஒரு குரூப். அதுல 11 ருத்ரன் இருக்கார். சங்கரன் ஒரு ருத்ரன் இருக்கார், நீலலோகிதன் ஒரு ருத்ரன் இருக்கார், பீமன் ஒரு ருத்ரன் இருக்கார், தேவதேவன் ஒரு ருத்ரன் இருக்கார், பவோத்பவன் ருத்ரன் இருக்கார், ஈசானன் ருத்ரன் இருக்கார். இப்படி 11 ருத்ரன் இருக்கார். அதுல இந்த 11 ருத்ரமும் சேர்ந்ததுக்கு ருத்ர கணம்னு பேரு. இந்த ருத்ர கணத்துக்கு ஹெட்டா இருக்கிறவர் தான் பரமேஸ்வரன். அதனால அவருக்கும் ருத்ரன்னு ஒரு பேர் உண்டு. இந்த 11 ருத்ராலும் சிவாம்சம் பொருந்தியவா. ஒரு உதாரணம் பாருங்க. கோவில் கலசத்து மேல இருக்கக்கூடிய அந்த தேவதைக்கு பீமருத்ரன்னு பேரு.
கோவிலுடைய ஈசான பாகத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதைக்கு ஈசானன்னு பேர். அதனாலதான் அது பேர் ஈசான்ய மூலங்கிறோம். அவள் சிவ அம்சம். 11 ருத்ராள் அவ. இந்த 11 ருத்ராளுக்கும் ஹெட்டா இருக்கிறவர் பரமேஸ்வரன். அவருக்கும் ருத்ரன் ஒரு பேர் உண்டு. 218 ருத்ரால் இருக்காருன்னு அஜிதாகமம் சொல்றது. விஸ்தாரமா அதெல்லாம் நிறைய, அது ஒரு பெரிய கடல். இப்ப இந்த 11 ருத்ரனுக்கும் இவ அத்தனை பேரும் பரமேஸ்வரனுடைய அம்சமா இருக்கிறதுனால இந்த 11 ருத்ரனுக்கும் ஒரு ருத்ரனுக்கு ஒரு ஆவர்த்தி வீதம் 11 ஆவர்த்தி ருத்ர ஜபம் பண்ணா அதுக்கு பேர் ருத்ர ஏகாதசினின்னு பேர். சஷ்டித்தை பூர்த்தி பண்ணிக்கும் போதோ, சதாபிஷேகம் பண்ணிக்கும் போதோ, இல்லை எந்த சுபகாரியம் பண்ணிக்கும் போதோ முத நாள் சர்வ பிராயச்சித்தமா இந்த ருத்ர ஏகாதச ருத்ரம் ஜபம் பண்ணி ருத்ர ஏகாதசினி அதை பண்ணிட்டு மறுநாள் விசேஷம் பண்ணிக்கிறதுன்னு நம்மகிட்ட ஒரு சம்பிரதாயமே இருக்கு. அவ்வளவு விசேஷம் அந்த ருத்ரம். அந்த ஸ்ரீ ருத்ரம் அது. அந்த ருத்ரத்தை சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சொல்றோம். அந்த பரமேஸ்வரனுடைய அம்சமா இருக்கக்கூடியவா 11 பேர் இருக்கா. அவளுக்கு தான் ருத்ரன்னு பேர். அவளுக்குலாம் ஹெட்டா இருக்கிறதுனால, அந்த ருத்ர கணத்துக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கும் ஒரு பேரு ருத்ரன்னு பேரு. ஏன்னா இந்த ஏகாதச ருத்ரால்னா யாரு, அந்த ருத்ரால்னா யாருங்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இந்த ஏகாதச ருத்ரால்ல ஒருத்தர் கிடையாது பரமேஸ்வரன். இந்த 11 பேருக்கு ஹெட்டா இருக்கார். இந்த 11 பேர் அப்ப யாருன்னா அவருடைய அம்சமா இருக்கார். அவ்வளவுதான் விஷயம். இந்த வேதத்துல ஆத்ரயா ருத்ர பிரதமானயேதி ஸ்ரேஷ்டோ தேவானாம் பதிரக்னியானாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ருத்ரன்கிற வார்த்தையானது பரமேஸ்வரனை குறிக்கும். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவா அத்தனை பேருக்கும் பரமேஸ்வர அனுகிரகம் எப்பொழுதுமே கிடைக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாருங்க. அவ சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை அவ கேட்காமலேயே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியசாலி யாருன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவா. இந்த நட்சத்திரத்திலேயே திருங்கிற அடைமொழி 2 நட்சத்திரத்துக்கு தான். ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இது ரெண்டும் தெய்வாம்சம். ஒன்னு சிவனுடைய ஆசீர்வாதம், இன்னொன்னு விஷ்ணுடைய ஆசீர்வாதம். இதுல பிறந்தவாளுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி தான். அப்பேற்பட்ட புண்ணியசாலிகள் அவ. அந்த புண்ணியவான்கள் நித்தியம் என்ன பண்ணணும், காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சூரியோதய காலத்துல, முடிஞ்ச அருணோதய காலத்திலே பண்ணலாம். உஷத் காலத்துல 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த வேலையிலே முடிஞ்சவா பண்ணலாம். இல்லைன்னா சூரியோதய காலத்துல ஸ்நானத்தை பண்ணிட்டு ஆத்துல ஒரு சிவலிங்க விக்கிரகம் இருந்தாலோ இல்ல பரமேஸ்வரனுடைய படம் இருந்தாலோ வச்சு 2 நெய் தீபம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு பில்வதளமாவது, ஏக பில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு ஒரே ஒரு பில்வதளமாவது பரமாத்மாவுக்கு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். ஆசுதோஷின்னு பேரு பரமாத்மாக்கு. நீ ஒரே ஒரு வில்வம் போட்டா போறோம், 1000 பலன்களை கொடுத்துடுறார். ஆசு துஷ்யத்தே இதி ஆசுதோஷி அப்படின்னு சொல்றது. சீக்கிரமா சந்தோஷம் ஆயிடுவாராம். ஒரு வில்வதளத்துக்கு சந்தோஷம் ஆயிடுவாராம். அந்த ஒரு வில்வதளமாவது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும். இது பூஜை. இதுக்கு மேல 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 பண்ணிக்கிறது அவாவா இஷ்டம். அப்பர் சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, ஜலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என் நாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதியை கெடில விரட்டான துறை அம்மானே. பூஜைக்கு மினிமம் புண்ணியம் கொண்டாருக்கு பூவும் நீரும் உண்டாம். ஒரு உதரணி ஜலம், ஒரு பில்வதளம் இருந்தா போரும், பூஜை முடிஞ்சு கொடுத்து. அது முடியலன்னா அட்லீஸ்ட் நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லணுங்கிற நாத்தழும்பு யாரு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், மந்திரம் ஒன்றறியேன்
மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டனெனை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. எனக்கு மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது, நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்தின்னு வந்துட்டு தன்னை தாழ்த்திக்கிறார். அதை நமக்காக சொல்றார். அவர் சகலாகம பண்டிதர். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்காக அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதனால நமக்கு மந்திரம் தெரியல, ருத்ரம் எனக்கு தெரியல, சமகம் தெரியல, கவலைப்படாதீங்கோ. வில்வாஷ்டகம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, தெரியல, கவலைப்படாதீங்கோ. தமிழ்லையாவது தேவாரத்தை பாடுங்கோ. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. தூக்கத்திலையும் சரி, தூக்கம் இல்லாத நேரத்திலையும் சரி, உன் நாமம் என் நாவில் இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவாளுக்கு யமபயமே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான. அட்லீஸ்ட் இந்த பாடலையாவது பாடும். இந்த தேவாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நானே பார்த்திருக்கேன். கொரோனா காலத்துல ஒரு மிக 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 முக்கியஸ்தர், அன்னைக்கு இருந்த அரசுக்கு முக்கியமான வேண்டப்பட்டவர் என்னென்ற ஒரு நாள் வந்து இந்த கொரோனா போறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த லோகக்ஷேமார்த்தம் எல்லா கோயில்களையும் பூஜை நடந்துட்டு இருக்கு. கோவில்ல சேவார்த்திகளுக்கு அலௌடு இல்லை. பூஜைகள் மட்டும் போய் பூஜை பண்ணி யாகங்கள் பண்ணி ஹோமங்கள் பண்ணி இந்த கொரோனாவை போக்குறது வழி பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச வழி நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சாமி, என் ஊரை நான் பண்றேன்னு கேட்டார். நான் இந்த பதியத்தை தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இதுல 6வது பாடலோ 7வது பாடலோ தெரியல. தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினையடத்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அம்மா கூட சில சமயம் வருவாளோ வரமாட்டாளோ, பெத்தவோ. ஆனா சுவாமி வந்துடுறாராம். எப்போ? எல்லா காலத்திலையும் வந்துடுறாராம். வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும். அதுல இந்த கொரோனாவுடைய சிம்டம் என்னவா இருந்ததுன்னா, முதல்ல மூக்கு ஒழுகும், தும்மல்லாம் வரும், அப்புறம் அது அக்ரிவேட் ஆகி இரும்புவா, அப்புறம் தான் அது உள்ளுக்குள்ள போய் லங்ஸை பாதிக்கிறதுன்னு அந்த சமயத்துல சொல்லிட்டு இருந்தா. அந்த சிம்டம்ஸ் பாருங்க, ஞானசம்பந்தர் காலத்துல இப்ப கொரோனா இருந்திருக்கு. கரெக்டா அந்த சிம்டம்ஸ் வச்சு பாடுறாரு பாருங்க. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினைகடத்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. இது எல்லாத்தையும் காக்கிறது அஞ்செழுத்து. இந்த பதியத்தை நித்தியம் பாராயணம் பண்ண சொல்லுங்க உங்களால முடிஞ்சவாளன்னார். அதுக்கு என்ன சுவாமி, நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. அவர் ஒரு பெரிய மண்டலத்துக்கே அதிபதி. அந்த மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சிவன் கோயிலையும் 100 பேரை உட்கார வச்சார் ஒரு நாளைக்கு. 1 மாச காலம் இதை பிரார்த்தனை பண்ண. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் நடந்தது. 1 மாச காலம் இதை பாராயணம் பண்ண வச்சார். ஜூலை மாசம் லாக்டவுன்ல ரிலீஸ் பண்ணிவிட்டா. இந்த பதியத்துடைய மகாத்மியத்தை பாருங்க. இந்த பதியம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பதிகம். அட்லீஸ்ட் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவா இந்த பதியத்தையாவது நித்தியம் பாடி ஒரு வில்வத்தை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறணும். இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கடமை. இத அவ செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவ செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் பரிபூரணத்துவம் அடையும். அவ எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல பரிபூரண வெற்றி அடையும். அவளுக்கு அவளுடைய குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அவளுக்கு நவகிரகங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிடும். அவளுக்கு தசதிக் பாலகாருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிடும். இப்படி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு இதெல்லாம் தானாக கிடைக்கணும்னா, இந்த தானாவே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரே பரமேஸ்வரன், அவருக்கு நித்தியம் நமஸ்காரம் பண்ணணும். சிவன் கோயில் இருக்கிற ஊர்கள்ல
இருக்கிறவா தினம் ஒரு முறையாவது போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு, கோவில் இல்லாத ஊர்ல குடியே இருக்கக்கூடாது. அதனால நிச்சயமா இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். அப்படி இல்லை அந்த ஊர்லன்னா அந்த ஊர்ல வாழறதுக்கு நம்ம தகுதி இல்லை. இப்படி கோவிலுக்கே போக முடியாது, கார்பரேட்ல வேலை பார்க்கறவனுக்கு சூரிய உதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது. அப்படியே காத்தால 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து பஸ்ஸுக்கு கம்பெனி பஸ்ல ஏறி உட்காந்துருவான், கண்ணை முடிந்து அரை தூக்கத்தில் போய் கம்பெனியில் இறங்குவான், வேலை பார்த்து முடிப்பான். சாயந்தரம் சூரிய அஸ்தமனே அதே கம்பெனி பஸ்ல ஏறி ஆத்துக்கு ராத்திரி 9. அவன் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்க மாட்டான், சூரிய உதயத்தையும் பார்க்க மாட்டான். அவள்லாம் ஆத்துலையாவது பரமேஸ்வருடைய படத்தையோ சிவலிங்கத்தையோ வச்சு ஒரு உத்தரணி ஜலம் விட்டு ஒரு வில்வதளத்தை சுவாமிக்கு, அட்லீஸ்ட் ஒரு வில்வதளம், எனக்கு 1000 வில்வதளம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு, சுவாமி அந்த அனுகிரகத்தை கொடுத்துக்காரனா நன்னா பண்ணுங்க. 1 கோடி வில்வதளத்தால் வேணாலும் பண்ணுங்க, ஸ்வர்ணமயமான வில்வதளத்தால் வேணாலும் பண்ணுங்க. ஆசுதோஷி உடனே ஓடி வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி அவர். ஆசுதுஷ்யத்தே இதி ஆசுதோஷி, சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவாரா, ரொம்ப சீக்கிரம். அந்த சுவாமியோட அனுகிரகத்தை இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவ அத்தனை பேரும் வாங்கிட்டு அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரபூதமா இருக்கணும். நித்தியம் அவ பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். நித்தியம் ஒரு தேவார திருவாசகமோ, ஒரு ஸ்தோத்திரமோ, அல்லது ஒரு வேத பாராயணத்துல ருத்ர சமகமோ, ஏதோ ஒண்ணு அவளுடைய நாக்கு சொல்லிண்டே இருக்கணும். அப்படி சொன்னால் அவளுக்கு பரமானுகிரகம் கிடைக்கிறது. அப்படி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவ அத்தனை பேருக்கும் பரமானுகிரகம் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாமல்ல ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியையும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருவாதிரை நட்சத்திரக்காரா பரமசௌக்கியமா இருக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு புனர்வசு நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.